Hi friends, welcome to Ap4Menu. பாட்டி கைமணம் மாறாத மண்பானை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எங்கள் பாட்டி எனக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 6 to 7 பல்லு பூண்டு, அதோட 1 கப் வெங்காயத்தை சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஏன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம் அப்படின்னா அப்போ குழம்புக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். இதை இப்போ ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மிக்சர் ஜாரில் 1 கப் தக்காளியை சேர்த்து நல்லா அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு மண்பானையில் செய்யும் போது அதுக்கு ஒரு தனி சுவைங்க. ஒரு மண்பானையில் 5 to 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பல் பூண்டை இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கோங்க. 5 to 6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் பூண்டோட விழுதை சேர்த்து நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேங்க. அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்து குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்பை கொதிக்க விடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அப்புறம் சோம்போட விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் மீனே தண்ணி விடுங்க, அதனால் குழம்புக்கு தண்ணி சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஐர மீன் 2ம் ஷீலா மீனோட தலையும் வால் பகுதிகளையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மீனை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே வேக விடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்குது. உங்களோட மீன் குழம்பு ரெடிங்க. இந்த மீன் குழம்பு சாதத்தோட, இட்லி, தோசை எதோட சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பரான ஃப்ளேவருங்க. நீங்கள் செஞ்ச அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.